பல்வேறு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் பொழுது சில விஷயங்கள் நம்முடைய மனதை திருப்திப்படுத்தாத காரியங்களாக இருக்கும், நாம் எதிர்பார்க்காத காரியங்களாக இருக்கும். அப்பொழுது நாம் நினைப்பது உண்டு, இது ஏன் எனக்கு நடந்திருக்க வேண்டும் என்று சொல்லி, அல்லது நடைபெற்று கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு இதுதான் நடக்கும் என்று சொல்லி நாம் குறிப்பிட்ட ஒரு சில காரியங்களை குறித்து வைத்திருப்போம். இதற்கு மேல் எனக்கு நடக்கப் போவதில்லை, இதற்கு மேலான காரியத்தை நான் என்றைக்கு பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி நாம் பல்வேறு காரியங்களை நமக்காக நியமித்து வைத்திருப்போம். இங்கே ஆதியாகமம் 48 அதிகாரம் 11வது வசனத்திலும் யாக்கோபு அப்படித்தான் நினைத்து வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பாருங்கள், உன் முகத்தை நான் பார்ப்பேன் என்று கூட நான் நினைத்து பார்க்கவில்லை. நீதான் மரித்து போனாயே, உன்னுடைய முகத்தை கூட நான் பார்ப்பேன் என்று சொல்லி நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் பார், உன்னுடைய சந்ததியவே காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பல நேரங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து, நீங்கள் இருக்கிற நிலைமைகளை பார்த்து, எனக்கு இவ்வளவுதான், இதுதான் எனக்கு வரும் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீர்களானால் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு சிறந்ததை தருகிறதான தேவன். உங்களுக்காக சிறந்ததை அவர் வைத்திருக்கிறார். நீங்கள் நினைத்ததை காட்டிலும் உங்களுக்கு சிறப்பானதை கொடுப்பதற்கு நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நமக்கு சிறந்ததை தருகிறவர்.